Hi friends, good morning. ESIC and other central government hospital இருந்து நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு 2 years ஒன்ஸு இயர்லி ஒன்ஸ் தான் வரும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லேருந்து எந்தெந்த வேகன்சிஸ்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோமோ அது எல்லா வேகன்சிஸும் கேட்டிருக்காங்க. ஈவன் ஏஎன்எம் வேகன்சிஸும். ஏன்னா ஏஎன்எம் வேகன்சிஸ் வந்து யூஸ்வலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்குறதில்ல, அவங்களுக்கான வேகன்சிஸும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நர்சிங் வேகன்சி, நர்சிங்கில் வந்து நர்சிங் முடித்தவங்க நிறைய போஸ்ட்டுக்கு நர்சிங்கை தாண்டி வேறு போஸ்ட்டுக்கெலாம் கூட ட்ரை பண்ணலாம். சிஎஸ்எஸ்டி சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கெலாம் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி போஸ்டிங் வாங்குறத பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் 2 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன், இதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வேணும், அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ, மொபைல்லே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவை அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோட கைடன்ஸ் வேணும், எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பே பண்ணி 7050800142 இந்த நம்பருக்கு பே பண்ணி நீங்கள் உங்கள் கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து என்ன டீட்டெயில்னா, சிஆர்இ எய்ம்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் 2025 எப்போலேருந்தா 7/1/2025 31/1/2025. ஸோ இதுதான் டேட், இம்பார்ட்டன்ட் டேட் இது தான். எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 26 28 தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ rrb.aimsexams.ac.in உங்களுக்கு வந்து /authentication registration அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் லாகின் வந்து பார்த்திங்கன்னா இதில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதில் லாகின் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை போடலாம். அதே தான் rrb.aimsexam.ac.in போட்டு ஆத்தென்டிக் போட்டு தென் லாகின். ஸோ இதை வந்து கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகினை பண்ணி அப்ளிகேஷனை போடலாம். ஸோ டெமோ வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம டெமோ வீடியோ ரெடி பண்ணி போடலாம். தென் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களோட டவுட்டை கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ அதனால ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் சிஆர்இயில் எவ்வளோ போஸ்ட்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான். எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லிடுறேன். எய்ம்ஸ் சிஆர்இயில் எக்ஸாம் டியூரேஷன் வந்து 90 minutes வருது. கொஷின்ஸ் வந்து 100 questions, மார்க் வந்து உங்களுக்கு 400 marks கிடைக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/4. இந்த நெகட்டிவ் மார்க் 1/4 தான் நிறைய கொஷின் அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ணக்கூடாதா, இதில் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது, அந்த வீடியோவை அடுத்ததாக நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். டோட்டலாக வந்து 5 செக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லையும் 20 questions இருக்கும். 18 minutesக்கு ஒவ்வொரு செக்ஷனும் இருக்கும். 18 minutes முடிஞ்சோன்னா ஒரு செக்ஷன் கவர் ஆகிடும், கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது 18 minutesக்கு நீங்கள் அடுத்த செக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் வந்து ஒரே செக்ஷனை வந்து 18 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. தென் போஸ்ட் ஆஃப் எஸ்என்ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 171 வேகன்சி. டோட்டல் மேலுக்கு வந்து 43. கம்பல்சரி 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் 100 bedded ஹாஸ்பிட்டலில். இதுக்கு வந்து பிஎஸ்சி வித் 100 bedded எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் 3 yearsக்கு. நாக்பூர் எய்ம்ஸ்க்கு வந்து 200 bedded எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இஎஸ்ஐசி நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 460 போஸ்ட் ஃபீமேலுக்கும் 113 போஸ்ட் வந்து மேலுக்கும் கொடுத்துருக்காங்க. ரிம்ஸில் ஒரு 13 வேகன்சிஸ் இருக்குது. இதுதான் வேகன்சிஸ் பொசிஷன். எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியாச்சு. சிலபஸ் வந்து காமனான சிலபஸ் தான். புக்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஓல்டு கொஷின் பேப்பர், கோல்டன் பாயிண்ட்ஸு, நம்ம எடுத்த வீடியோஸ், இதை பார்த்தீங்கன்னாவே இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதையும் தாண்டி கைடன்ஸ் வேணுங்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. கைடன்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.